இப்போது நான் ஒரு 1/4 kg 250 grams வந்து வஞ்சர ஃபிஷ் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. இது வந்து ரொம்ப ரஃப் ஹேண்டில் வாஷ் பண்ணக்கூடாது, ஏன்னா இந்த ஃப்ளஷ் எல்லாம் வெளியே வந்துடும். கையில் போட்டு நல்லா ஜென்டிலாக வந்து கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சிட்டு அந்த சைடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா எப்படி போடணும், எப்படி என்ன பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மசாலா மிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அந்த 4 பீசஸ்க்கான தேவையான அளவு மஞ்சள் பொடி எடுத்துக்கலாம். அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன், நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட் எடுத்திருக்கேன், நான் அதையும் சேர்த்துடுறேன். கொஞ்சமாக மிளகு பொடி, அதையும் சேர்த்துக்கலாம். இது வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி, அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன், அதையும் நம்ம இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து கோகனட் ஆயில், அதையும் நம்ம இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஃபிஷ்ஷை வந்து எடுத்து ஒரு ஃபிஷ்ஷா இது மேலே வந்து அப்படியே அப்ளை பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி மசாலா வந்து அப்ளை பண்ணிட்டு நல்லா ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம வச்சிட்டோம்னா, ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, கீழே வந்து நார்மல் டெம்பரேச்சரில் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிட்டோம்னா நல்லா வந்து மசாலா வந்து நல்லா ஊறிடும். சாப்பிடும் போது எடுத்து ஃப்ரை பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது மசாலா வந்து உதிரவே உதிராதுங்க, தனித்தனியாக வராது, அப்படியே ஒட்டி மீனோட சேர்த்து நல்லா ருசியாக இருக்குங்க சாப்பிடும்போது. பாருங்க, இந்த மாதிரி நல்லா மசாலா வந்து தடவியாச்சு. தடவிட்டு நான் இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நான் எப்படி பொரிக்கணும்னு உங்களுக்கு சொல்கிறேங்க. இங்கே பாருங்கள், மசாலா போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்க வஞ்சர மீன் ஸ்லைஸ் பாருங்கள், எவ்வளோ நல்லா மசாலாலாம் ஃபுல்லாக கோட்டிங் எல்லாம் நல்லா அப்படியே செட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம எப்படி பொரிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மீன் வறுக்கிற கல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கல் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போது கல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் கோகனட் ஆயில் வந்து போட்டு தான் ஃபிஷ் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நான் கொஞ்சமாக வந்து கோகனட் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன். ஆயில் பாருங்க, இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்லைஸாக நம்ம வந்து இந்த ஆயில் அடிச்சிடலாம். இந்த ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணும்போது நம்ம வந்து ரொம்ப நேரம் வந்து ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது. கொஞ்சம் பார்த்து அந்த பக்குவத்தில் எடுத்தால் மட்டும்தான் ஃபிஷ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இல்லைன்னா அது வந்து ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துருக்கேன், அது சும்மா கையிலே அப்படி பிரிச்சுட்டு நான் மேலே போட்டுருக்கேன். கொஞ்சம் நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும், நல்லா வாசனையாக இருக்குங்க. பாருங்கள், இது ரொம்ப பொரிக்கலாம் விடக்கூடாது. இந்த ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொரிக்க விடக்கூடாது. திருப்பி போடுறோம்னா பாருங்க, நம்ம மீன் வந்து நல்லா பொரிஞ்சிச்சு. இந்த அளவுக்கு பொரிஞ்சா போதும். ரொம்ப நேரம் பொரிச்சிச்சுன்னா அது ஒரு மாதிரி ரப்பர் மாதிரியும் கிறிஸ்பியா ஆகிற மாதிரி ஆயிடும். இப்போ லைட்டாக கொஞ்சம் திருப்பி விட்டுக்கலாம். இந்த மீனை பொறுத்த வரைக்கும் வஞ்சர மீன் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு 7 மினிட்ஸ் போடுங்க. 7 மினிட்ஸ் கூட ரொம்ப ஜாஸ்தி, 5 to 6 மினிட்ஸ் இருந்தால் போதும். பாருங்க, இது நல்லா பொரிஞ்சிச்சு. அவ்வளோதாங்க. இது ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம மாற்றி எடுத்துடலாம். இங்கே பாருங்க, நான் இப்போ ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷை வந்து எடுத்து மாற்றி ஒரு செப்பரேட்டாக ஒரு பிளேட்டில் மாற்றிட்டேன். எவ்வளோ நல்ல கோட்டிங் வந்திருக்கு பாருங்கள், மசாலாலாம் உதிராமல் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நான் கொடுத்த ரெசிபி படியே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி நல்லா கிடைக்குங்க. இப்போ நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க. யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.